Hey Brilliance, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு ஜூன் 10, 2020 ஹிந்து எடிட்டோரியல் பார்த்தலாம். இந்த எடிட்டோரியலுக்கான வெக்காபுலரிஸ் எல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த எடிட்டோரியலில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்லாக் 1.0 இருக்கும் இல்லையா, அதில் வந்து சில விஷயங்களை வந்து தளர்த்திருக்காங்க, ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, நிறையா விஷயங்கள் கொடுத்தாச்சு. ஸோ அதில் சில விஷயங்களை தவிர்த்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ரிலீஜியஸ் பிளேசஸ் வந்து ஓப்பன் பண்ணதை வந்து தவிர்த்துருந்துருக்கலாம், இட்ஸ் ராங் டெசிஷன் அப்படிங்கிற விதத்தில் இந்த எடிட்டோரியலை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க ஃபர்ஸ்ட் டைட்டில் பாருங்க. ராங் ப்ரியாரிட்டிஸ் ஆன் கீப்பிங் ரிலீஜியஸ் பிளேசஸ் ஓப்பன் டியூரிங் எ பேண்டமிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைட்டில் பாருங்க. அதாவது ப்ரியாரிட்டிஸ் தெரியும், முன்னுரிமை அடுத்தடுத்து ஆர்டர் வைஸ் யாருக்கு கொடுக்கணும்னு நமக்கு தெரியும் இல்லையா, அதுதான் ப்ரியாரிட்டிஸ். சரிங்களா? ஸோ ராங் ப்ரியாரிட்டிஸ்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸ் பிளேசஸ். ஸோ இந்த வர்ஷிப்புக்கு போவோம் இல்லையா, வணங்குதலுக்கு போகக்கூடிய எல்லா ஈவன் கோவில், மாஸ்க், சர்ச் எல்லாமே, அந்த ரிலீஜியஸ் பிளேசஸ் எல்லாமே இந்த பேண்டமிக் டைமில் ஓப்பன் பண்ணது வந்து ஒரு ராங் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சப்டைட்டில் பாருங்க. பை ஓப்பனிங் அப் ரிலீஜியஸ் பிளேசஸ் ஃபார் வர்ஷிப் நவ் இந்தியா ரிஸ்க்ஸ் ஹை கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிலீஜியஸ் பிளேசஸ் வந்து வணங்குதலுக்காக திறந்து விடப்பட்டது வந்து என்ன கொடுத்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக பரவலை இந்தியாவுக்கு வந்து இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ரிஸ்க் வந்து இருக்க போகுது இதை நம்ம பண்ணுறதுனால அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Some things are better kept for later during a pandemic and public worship is certainly one of them அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில விஷயங்களை வந்து சில விஷயங்களை வந்து கொஞ்ச நாள் தள்ளி போடுறது வந்து சிறந்தது. இந்த பேண்டமிக் சமயத்தில் வந்து கொஞ்ச நாள் கழித்து இதை வந்து ஓப்பன் பண்ணி விடுறது நல்லது. எஸ்பெஷலி எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலீஜியஸ் பிளேசஸ், அதை தான் பப்ளிக் வர்ஷிப், அந்த கூட்டமாக போய் வணங்குதல், அதான் ரிலீஜியஸ் பிளேசஸ் வந்து தள்ளி போடுறது. இதில் ஒன்று ஆகும். எதில் அப்புறமே லேட்டர் வந்து இதெல்லாம் செயல்படுத்திக்கலான்ற விஷயத்தில் இது இந்த ரிலீஜியஸ் பிளேசஸும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Certainly அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஃபார் ஷியோர் அப்படின்ற மாதிரி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தலாம். when epidemiologists were recently polled in the US on when they would think of attending religious service, 43% of about 200 respondents said they would consider that in 3 months to a year and an equal number said not for 1 year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிடமியாலஜிஸ்ட் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஸ்டடி ஆஃப் மெடிசன், அதுவும் எஸ்பெஷலாக எதுலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேண்டமிக் இருக்கு இல்லையா, அந்த தொற்று நோய் இருக்கு இல்லையா, திடீர்னு பரவுதல் இருக்கக்கூடிய ஒரு நோய்க்கான ஒரு மெடிசன், அந்த செயல்பாட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வந்து எபிடமியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இங்கிலீஷில் அதை சென்டென்ஸாக சொல்லலாம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, a person who studies or is an expert in the branch of medicine which deals with the incidence or a controlling of disease, அவங்கள தான் வந்து எபிடமியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்ல போனால் தொற்று நோயியல் நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஒரு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் ஒரு போல் நடந்ததில் எபிடமியாலஜிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரிலீஜியஸ் சர்வீஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுதா, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டப்போ 200 people ரெஸ்பாண்ட் பண்ணதில் 43% வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த மாதிரி ரிலீஜியஸ் பிளேஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா 3 to 1 year 3 months to a year, அதாவது ஒரு இயருக்கு 3 months வாக்கில் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் வரைக்குமே நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் பெருசுப்படுத்திக்க மாட்டோம், எங்களுக்கு போகணும்லாம் தோணாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Their caution on mass religious gatherings which do not lend themselves to physical distancing and have a history of amplifying the COVID-19 pandemic in more than one country should sober down governments that are keen to open religious places early in the unlock phase அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Their caution எச்சரிக்கை உங்களுக்கு தெரியும். on mass religious gathering, அதாவது இந்த மாதிரி நம்ம ஈவன் கோவிலுக்கே போனாலும் சரி, ரிலீஜியஸ் பிளேஸஸ்க்கு போகும்போது நம்ம அது வந்து ஒரு மாஸ் கேதரிங் தானே, அது வந்து நம்ம என்னதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் கூட ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளால் கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 அந்த பேண்டமிக்கை இன்னமும் நம்ம துரிதப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். ஆம்ப்ளிஃபைங் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுற மாதிரி ஆயிரும். சரிங்களா? எங்கே இருக்குது? ஓகே, ஆம்ப்ளிஃபைங்னா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுற மாதிரி ஆயிரும். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இன் மோர் தென் ஒன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதாவது இன்னும் மோர் தென் ஒன் கண்ட்ரியில் ஆல்ரெடி நடந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது ஒரு சில நாடுகளில் மோர் தென் ஒன் கண்ட்ரியில் இந்த மாதிரி ரிலீஜியஸ் பிளேஸ் கேதரிங்க்கு ஓப்பன் பண்ண விட்டப்போ என்ன தான் எச்சரிக்கையாக இருந்தாலும் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல அண்ட் ஹாவ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆம்ப்ளிஃபைங். ஸோ அப்படி பண்ணாததுனால தே ஹாவ் தட் COVID-19 பேண்டமிக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சில கண்ட்ரீஸில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள்.
பாருங்க, should sober down governments that are keen to open religious places early in the long unlock phase அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அதில் இந்த sober அப்படின்னா sober down அப்படிங்கிறத மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு ஃப்ரேஸாக யூஸ் பண்ண மாட்டோம். sober up அப்படின்னு இருக்குது. sober down நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஓகே, sober அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த soberங்கிற வேர்டை இந்த மாதிரி ஆல்கஹால் குடிக்காத பர்சன், அதாவது குடிச்சிட்டு வராத பர்சன், நான் ஆல்கஹாலிக், அவங்கள தான் வந்து சோபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து சோபர்னா நிதானமாக செயல்படுறதையும் வந்து சோபர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ரிலீஜியஸ் பிளேசஸ் வந்து அன்லாக் ஃபேஸில் வந்து முன்னாடியே ஏர்லியாகவே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டதை வந்து கவர்மெண்ட் வந்து கவனிக்கணும், நிதானமாக யோசிச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? Even with online registration, e-passes, distance marking and use of personal protective equipment by staff, gatherings in confined spaces go against the grain of infection prevention principle னு சொல்லியிருக்காங்க. என்னதான் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இ-பாஸ் வாங்கிட்டு தான் போகணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஸ்டாஃப்லாம் வந்துட்டு பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் போட்டுக்கணும், ப்ரொடெக்டிவ்னா பாதுகாத்துக்கிற எக்யூப்மெண்ட் போட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம என்னதான் பண்ணாலும் இந்த கன்ஃபைன்டு ஸ்பேசஸ் இருக்கும் இல்லையா, கன்ஃபைன்ட் அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட, சரிங்களா? கன்ஃபைன்ட் அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து கன்ஃபைன்ட். இல்லைன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் இன் ஏரியா, அதான் ரெஸ்ட்ரிக்டட்னாலும் கட்டுப்படுத்துதல். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸில் இன்னமும் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு சர்டன் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பிரின்சிபலுக்கு எதிராக தான் அமைய போகுது. இந்த மாதிரி நம்ம என்ன ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்தாலும் இந்த ஒரு நம்ம தடுக்கப்பட்ட ஏரியாங்களுக்கு என்ன ஆக போகுது, அங்கே வந்து இந்த மாதிரி பிரின்சிபல் வந்து நம்ம உடச்செறிய தான் போகிறோம். ஏன்னா திரும்ப கோவிட்-19 இன்க்ரீஸ் ஆக தான் போகுது, நீங்கள் என்னதான் இந்த மாதிரி பண்ணாலும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? It is heartening that some temple board churches and Islamic religious bodies have wisely decided to remain closed. அப்படின்னா ஹார்ட்டனிங், சில விஷயம் ஹார்ட்டனிங் அப்படின்னா ரொம்ப மனம் குளிர்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மனம் குளிர்ந்த விஷயம் என்னன்னா, இந்த சமயத்துலேயும் கூட சில டெம்பிள் போர்ட்ஸ், அதாவது சில டெம்பிள்ஸும் ஆகட்டும், சர்ச்சஸ் ஆகட்டும், இஸ்லாமிக் அந்த ரிலீஜியஸ் பாடிஸ் ஆகட்டும் வந்து என்ன பண்ணிட்டாங்களாம், வேண்டாம் நாங்கள் வந்து இப்போவும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்போம்னு டிசைட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதை கேட்கும்போது இட்ஸ் ஹார்ட்டனிங், ரைட்? இது வந்து மனம் குளிர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. As among the top 5 virus affected nations, India cannot afford to create conditions that lead to mass transmission அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வைரஸ் அஃபெக்ட் ஆன டாப் 5 கண்ட்ரீஸில் இருந்துக்கிட்டு இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ் கேதரிங்க்கு அலோவ் பண்ணுறது, இல்லை அதிகமாக சமூக பரவல் ஏற்படக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்தியா பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? The priority today is to refloat a crippled economy safely while postponing all optional activities to a time when there is better disease control and prevention and treatment courses are available. So refloat அப்படின்னா அந்த ஃப்ளோட் இருக்கிற விஷயத்தை, அந்த தளர்வாக இருக்கிறத இல்லை ஓரளவு நல்லா போயிட்டு இருக்கிறத ரீஃப்ளோட்னா திரும்ப பண்ணதில், அதான் ரீஃப்ளோட்னு சொல்லுவோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரிப்பிள்டு எக்கனாமி இருக்கு இல்லையா, கிரிப்பிள்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்பிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, கிரிப்பிள்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடங்கி போன, ஒரு அனேபிள் டு வாக், டிசேபிள், அந்த மாதிரி இருக்க விஷயத்தை தான் கிரிப்பிள்னு சொல்லுவோம். ஸோ முடங்கி போன இந்த மாதிரி நம்ம முடங்கி போன நம்ம எக்கானமியை வந்து ஓரளவு ரீஃப்ளோட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த அன்லாக் ஒன்னே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரியாரிட்டிங்கிறது அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். எதுக்கு? எக்கனாமியை வந்து திருப்பி கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். இந்த மாதிரி ஆப்ஷனலான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரிலீஜியஸ் பிளேசஸ் ஓப்பன் பண்ணி விடுறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசீஸ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கோர்சஸ்லாம் கொஞ்சம் நமக்கு நிறைய இருக்குது, நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படின்ற நிலைமை வர வரைக்கும் இந்த ஆப்ஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. The compulsion to unlock when infection have not peaked has already placed the onus of remaining safe on people, a significant section of whom have health vulnerabilities such as diabetes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வல்னரபிலிட்டிஸ்னால் உங்களுக்கே தெரியும், பாதிப்பை தான் வந்து வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு, அதாவது ஒன்ஸ் டியூட்டி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பாக இருக்கிற ஒரு பொறுப்பு, அதுதான் வந்து ஆனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பல்ஷன் டு அன்லாக், அந்த இதில் தான் நம்ம இருக்கோம், ரைட்? அன்லாக் ஏன் நம்ம வந்து ஒரு கம்பல்ஷனாக ஒரு நெசசரியாக நம்ம அன்லாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக்காக, ரைட்? ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து பீக் ஆகாதப்போ சில பீப்புளை வந்து நம்ம சேஃபாக வச்சுக்க வேண்டிய நிலைமையில தள்ளப்பட்டிருக்கோம். என்ன மாதிரி? அதுவும் முக்கியமாக எந்த பீப்புள்னு பார்த்தீங்கன்னா
டயபெட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, நீரிழிவு நோயாளிகள். ஸோ அவங்களெல்லாம் வந்து இன்னமும் அதாவது பீப்புளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டிய நிலமையில வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா அன்லாக் பண்ணி ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் பண்ணியாச்சு. இன்ஃபெக்ஷன் வந்து பீக் ஆகலை இன்ன வரைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே பீப்புளை வந்து சேஃப் பண்ணிக்கணும். அதுலேயும் முக்கியமாக இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து அந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் வந்து இன்னும் பொறுப்பு கொடுத்து கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. After pursuing a lockdown strategy that had low impact on infection curve but many negative outcomes, India needs to draw up its unlock priorities carefully அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாக்டவுன் ஸ்ட்ராட்டஜி, லாக்டவுன் பீரியட் ஊரடங்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணப்போ பர்சிவிங் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டிகிரி பர்சிவிங்னா இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பர்சிவிங், ரைட்? ஸோ அந்த லாக்டவுன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நம்ம இருந்தப்போ நம்மளோட இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ரைட்? ஸோ ஆனாலும் நிறைய நெகட்டிவ் அவுட்கம்ஸ் நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்தது. நம்ம பார்த்தோம்ல, நிறைய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு வேலை இல்லை, மக்களுக்கு சாப்பாடு இல்லை, அந்த மாதிரி நிறைய எக்கனாமிக் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் அவுட்கம்ஸையும் வந்து நம்ம அந்த லாக்டவுனில் பார்த்தோம். ஸோ இந்தியா வந்து என்னன்னா இந்தியா வந்து கரெக்டாக வரையறுக்கணும் தன்னோட ப்ரியாரிட்டிஸை, தன்னோட முன்னுரிமை எதுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த அன்லாக் பீரியடில் வந்து அன்லாக் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் வந்து கரெக்டாக வரையறுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It must show the political will to enforce norms and public behavior such as mask wearing and physical distancing அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பொலிட்டிக்கல் வில் இந்த சமயத்தில் தான், இந்த மாதிரி சமயத்தில் தான் தன்னோட பொலிட்டிக்கல் வில் திறமையாகட்டும் இல்லை தன்னோட பொலிட்டிக்கல் ஆர்வத்தை வந்துட்டு காட்டணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்ளிக் பிஹேவியர், இந்த மாதிரி மாஸ்க் போடணும், ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும், ரைட்? ஸோ இந்த மாதிரி அன்லாக் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் இதில் வந்து தன்னோட கவனத்தை கவர்மெண்ட் செலுத்தணும் அப்படிங்கிறத தான் இப்படி சொல்லியிருக்காங்க. At the scenes from many cities coming out of lockdown, including hard-hit ones such as Mumbai, show anxious crowding in many situations, including on public transport. Night curfews are weekly enforced அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் தான் நிறைய சிட்டிஸ், அதுவும் முக்கியமாக ஹார்ட் ஹிட் அப்படின்னா அதிகமாக பாதிக்கப்பட்ட சிட்டிஸ் வந்து சில சீன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்படின்னா சில விஷயங்கள் வந்து வெளிப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரௌடு வந்து நிறையா, ஈவன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் விட்டுருக்குறாங்க. நம்ம ஊர்லேயும் கூட இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. முக்கியமாக இவங்க வந்து மும்பையில் சொல்கிறாங்க. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இன்னமும் வந்து கூட்டமாக தான் போகிறாங்க. அந்த ஆங்ஸியஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கவலைப்படுதல், அதாவது ஒரியிங், ரொம்ப அச்ச உணர்வு, கவலை எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது தான் ஆங்ஸியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி க்ரௌடு, இந்த மாதிரி கூடுறது எல்லாமே ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் தான் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நைட் கர்ஃப்யூனா ஊரடங்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நைட் கர்ஃப்யூஸ் வந்து வீக்லி என்ஃபோர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. வாரத்துக்கு என்ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, ஆர் வீக்லி என்ஃபோர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாரத்துக்கு ஒரு அந்த வாரம் அந்த சில நாட்கள் மட்டும் என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த கர்ஃப்யூவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This is worrying considering the limited medical capacity that exists to care for a large number who might suffer the worst effects of COVID-19 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதில் ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெடிக்கல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இந்த மாதிரி லார்ஜ் நம்பரில் நம்ம அஃபெக்ட் ஆகிட்டே வரும். நிறைய பேர் வந்து ஒஸ்ட்டாக சஃபர் ஆகிட்டே வராங்க இந்த COVID-19னால. இந்த மாதிரி சமயத்தில் நம்மக்கிட்ட மெடிக்கல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறச்ச ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்குது அது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Getting unlocking wrong could mean an explosion of cases which who has warned remains a possibility in India, Pakistan and Bangladesh ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அன்லாக்கிங் ராங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேசஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் தர மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அந்த வாய்ப்புகள் தர மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி 3 கண்ட்ரியை சொல்லியிருக்கு. ஸோ இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷில் இதுக்கான பாசிபிலிட்டி வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறத எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நிறைய பாசிபிலிட்டி கேசஸ் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவில் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து அன்லாக்கிங் ராங் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் பாலிசி should not put the cart before the horse by prioritizing activities such as worship at public places ன்னு சொல்கிறாங்க. அதில் அந்த put the cart before the horse அப்படிங்கிறது ஒரு இடியம். நம்ம சேனலில் ஏற்கனவே இடியம் நம்ம போட்டுட்டு இருந்தோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைனால அப்படியே ஸ்டாப்பில் இருக்குது. அதை திரும்ப பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஓகே, அந்த அந்த இடியம்க்கு என்ன மீனிங்? புட் த காட் பிஃபோர் த ஹார்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு டூ திங்ஸ் இன் த ராங் ஆர்டர். அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து ராங்காக கொடுக்குறது, ப்ரியாரிட்டி வந்து ராங்காக கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதான் டு டூ திங்ஸ் இன் த ராங் ஆர்டர். அதை தான் வந்து புட் த காட் பிஃபோர் த ஹார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன நம்ம ராங்காக கொடுத்துட்டாங்கன்னு பேசுன்னு பேசிக்கிட்டு இருக்கோன்னா, ரிலீஜியஸ் பிளேசஸை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க, பப்ளிக் பிளேசஸில் வர்ஷிப்லாம் கொண்டு வந்து உங்கள் ப்ரியாரிட்டிஸை தப்பாக கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. Conclusion வந்துட்டோம். All available resources must be devoted towards the productive and essential work. The center has to also explain what it is doing to assess the prevalence of infection at the community level at a suitable scale, which is crucial to identify focus areas and decide the course of further unlock phrases அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த ப்ரிவேலன்ஸ் அப்படின்னா பரவல் அப்படின்னு தமிழில் டைரெக்டாக சொல்லலாம். ஓகேங்களா? இல்லைனா காமனாக ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயம் வந்து ரொம்ப காமனாக அப்பப்போ நடக்கிற ஒரு விஷயத்து ரொம்ப காமனாக இது இப்படி தான்ப்பா எப்போதும் நடக்கும் அப்படிங்கிறதையும் ப்ரிவேலன்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல பரவல் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு இந்த கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடைக்கக்கூடிய இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்மளோட ப்ரொடக்டிவ் உற்பத்திக்கும் அத்தியாவசிய வேலைகளுக்கும் தான் கொடுக்கப்பட வேண்டும், அர்ப்பணிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சமுதாய மட்டத்தில் வந்து இந்த தொற்று நோய் பரவலை வந்து குறைச்சி மதிப்பிடுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கவர்மெண்ட் வந்து செஞ்சுட்ருக்கு அப்படிங்கிறத வந்து தெளிவாக விளக்கம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கவனம் செலுத்தும் பகுதிகளை வந்து அடையாளம் காணவும், மேலும் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இந்த அன்லாக் ஃபேஸஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கான கரெக்டான விஷயங்களை வந்து தீர்மானிக்கவும் வந்து நம்ம வந்து சரியாக செயல்படணும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடிட்டோரியல் வந்து முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த எடிட்டோரியல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதோட நான் சொன்ன இந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃப்ல வந்து இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வச்சுருக்கேன், அதை மறக்காமல் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. See you brilliant. See you in my next video.